ஹலோ காய்ஸ், சிஎஸ்கேவுக்கு அதிரடியாக கைமாறிய அதிரடி மன்னனுங்க. ஸோ இந்த ஒரு ட்விஸ்ட்டை நம்ம யாருமே எதிர்பார்க்கல. சும்மா சைலண்ட்டாக சும்மா சிஎஸ்கே சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யார் அந்த அதிரடி மன்னன், எதற்காக சிஎஸ்கே நீ வாங்கியிருக்காங்க, ஸோ என்ன பிளானோட சிஎஸ்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு அதிரடி மன்னனை வந்து கூட்டின்னு வந்திருக்காங்க. ஸோ இவன் வந்து வேறு மாதிரி ஆடிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நாமளே பார்த்துருக்கோம். சும்மா வேறு மாதிரி ஆடிட்டுருக்கான். கண்டிப்பாக இவர் வந்து சிஎஸ்கே அன்னைக்கு வந்தால் அந்த மிடில் ஆர்டரில் அந்த கடைசி ஒரு 5-4 ஓவருக்கு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு தரமான ஹிட்டரை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ யார் அந்த அதிரடியான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனாவன் பெரேரா தாங்க வந்து சிஎஸ்கேன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மேஜர் லீக்லேயும் ஆகட்டும், அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஆகட்டும், 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்காக தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சும்மா அமேசிங்காக இருக்குது. சும்மா வேறு மாதிரி ஆடிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இப்போ நடந்த மேஜர் லீக் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு அதிரடி ஹிட்டிங்கு, சும்மா வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ இவரை தான் இப்போது சிஎஸ்கே அணி டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை மாதிரியான ஒரு ஹிட்டர் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா வந்து அதிரடியாக ஆடக்கூடிய வீரர், பயம்னு என்னென்னு தெரியாது, சும்மா வந்தால் பளிச்சுன்னு பாலை சும்மா பறக்க விடுவார். ஸோ அந்த ஒரு இன்டென்ட்டுக்காக மட்டும்தான் சிஎஸ்கே அணி இவரை இப்போ வந்து கார்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை வந்து முன்ன மெகா ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கணும். பட் அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த மேஜர் லீக்கில் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாம் வியந்து போயிருக்காங்க, ஆடி போயிருக்காங்க. இவரை ஏன் சிஎஸ்கே அணி அப்ரோச் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த டொனாவன் பெரேரா வந்து சிஎஸ்கே அணி உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான பிளானில் வந்து இப்போ இருக்காங்க. டெல்லியிலிருந்து அவரை வந்து கைமாற்ற போகிறாங்க. ஸோ அதுதாங்க இப்போ வந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அப்படி டெல்லியிலிருந்து கைமாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே அணி அவரை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சம் வந்துச்சுன்னா அவரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி கண்டிப்பாக அஃபிஷியலாகவே வந்து அவரை வந்து ஆக்ஷனில் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஆல்ரவுண்டருங்க, நல்ல ஸ்பின்னு போடக்கூடிய ஒரு பவுலருங்க. ஸோ அதே மாதிரி பேட்டிங் எபிலிட்டி செம்மையாக இருக்குது. ஸோ செம்ம குவாலிட்டி. மேக்ஸ்வெல் எப்படி ஆடுற ஒரு ஆஸ்திரேலிய அணிக்கு, ஸோ அதே மாதிரி டொனாவன் பெரேரா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு ஆடிட்டுருக்காரு. கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சிஎஸ்கே அணி இவரை வந்து அப்ரோச் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இவரை குறித்து நிறைய விஷயங்களை வந்து இப்போ டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், எப்படி எடுக்கலாம், எவ்வளோ பட்ஜெட் இவருக்கு கொடுக்கலாம், ஸோ இவருடைய ஆட்டத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம டீம், நம்ம கோச் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேஜர் லீக்லேயும் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இவரை எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக காசி விஸ்வநாதன் CEO அவர்கள், பிளமிங் அவர்கள், ஹெட் கோச் அவர்கள், ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங் கோச் நம்ம தல தோனி அவர்கள், சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யாரை ரிலீஸ் பண்ணலாம், யாரை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இப்போ போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த டொனாவன் பெரேரா வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே அணி உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக இருக்க போகிறாங்க. இவர் உள்ளே வர்றதுனால சிஎஸ்கே அணிக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஸோ அந்த மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. 2025 சீசனில் நம்ம ஃபஸ்ட்டு பாதியில் அந்த 7 போட்டியில் வந்து சிஎஸ்கே அணி வெளியே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த ஹிட்டிங் எபிலிட்டி, அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே இல்லாததே மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்துச்சு. எல்லா பிளேயருமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தாங்க. ஸோ அவங்க வந்து ஏன் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து இந்த அளவுக்கு போச்சு, ஒரு டெஸ்ட் மேட்ச் லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அது ரொம்ப ஒரு மோசமான விஷயமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாற்று விதமாக இளம்பெயர்களை உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்த பாதியில் வந்து சும்மா ஃபயராக வெடித்தாங்க சிஎஸ்கே அணி. அந்த வெடியை வந்து இந்த 2026 சீசனில் முதல் போட்டியிலிருந்து சும்மா தரமட்டமாக வெடிக்க போகிறாங்க. அந்த வெடி எந்த அளவுக்கு வெடிக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான வீரர்கள்லாம் சிஎஸ்கே அணி டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி வச்சுருக்காங்க. டொனாவன் பெரேரா வந்து எந்த அளவுக்கு சிஎஸ்கே அணிக்கு முக்கியமான ஒரு ஹிட்டராக இருக்க போகிறார் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம இந்த சீசனில் நம்ம பார்க்க போகிறோம். சிஎஸ்கே அணி அப்படி இல்லை, டெல்லிக்கிட்ட இருந்து டேரெக்டாக ட்ரேட் பண்ண ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்து ஆக்ஷனில் வந்து அவர் வந்தார்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு தனி பட்ஜெட்டை ஒதுக்கி கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்காக ஆவலோடு எல்லா ரசிகர்களும் காத்துட்ருக்காங்க. இன்னும் முக்கியமான ஒரு சில வீரர்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து மேஜர் லீக்கில் ஆடினதை பார்த்துட்டு சிஎஸ்கே அணி அவங்களையுமே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. இந்த அப்ரோச்சில் யார் யார் சிஎஸ்கே அணிக்கு வர போகிறாங்க, எந்தெந்த பிளேயரை சிஎஸ்கே அணி கார்னர் பண்ணியிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான அந்த முயற்சியில் சிஎஸ்கே அணி இருக்க போகிறாங்களா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ டொனாவன் பெரேரா சிஎஸ்கே அணிக்கு வந்தால் நல்லா இருக்குமா, அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவரை வந்து எந்த பொசிஷன் ஆட வச்சு நல்லாயிருக்கும், இவருக்கு எவ்வளோ பட்ஜெட் கொடுத்து எடுத்தால் சிஎஸ்கே அணிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் யாரையாச்சும் சிஎஸ்கே அணி டார்கெட் பண்ணி எடுத்தால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு யாராச்சும் அப்ரோச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை, உங்களோட சஜஷனை மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு போங்க.
ஸோ ஐபிஎல்லாம் ஒரு பக்கம் இந்த ரிலீஸு ரிட்டர்னு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தொடர் நடக்க போகுதுங்க. அக்டோபர் 19ஆம் தேதி முதல் ஓடிய போட்டி நடக்க போகுது. இந்த ஓடிய போட்டிக்காக இந்திய அணி எல்லாருமே இப்போ ஆஸ்திரேலிய அணிக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது. ஸோ புதுசாக வந்து ஓடியக்கு கேப்டனாக வந்து சுப்மன் கில் வந்து தலைமை ஏற்க போகிறாரு. முதல் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. அவருடைய அப்ரோச், அவருடைய கேப்டன்சி, அதுக்கப்புறம் சீனியர் வீரர்ஸ் எல்லாம் எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய முதல் ஒரு நாள் போட்டிக்கு இந்தியாவுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து அந்த பிளேயிங் 11 ஸ்குவாடை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில் தாங்க ஆட போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தவான் போனதுக்கப்புறம் சுப்மன் கில் ஒரு ஸ்டாண்டர்டான ரோஹித் சர்மா கூட ஒரு அற்புதமான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு பார்ட்னராக இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற நம் கிங் கோலி, விராட் கோலி கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு அப்புறம் வந்து மீண்டும் வந்து அணிக்குள்ளே வந்திருக்காருங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் வந்து அவர் ஓடிய தொடரில் வந்து கலக்க போகிறாரு. ஸோ மீண்டும் அவர்கிட்ட ஒரு சதத்தை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆஸ்திரேலியாவில் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஆட்டத்தை பார்க்க தான் இன்றைக்கி நிறைய பேர் அவரோட காத்துட்ருக்காங்க. என்றைக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மாதிரி முக்கியமான வீரர்கள் எல்லாம் இந்த ஸ்குவாடில் இடம் பிடிக்காமல் போனாங்களோ அப்போவே வந்து நிறைய பேர் இந்தியன் டீம் மேட்சை பார்க்குறதவே விட்டுட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். T20 ஆகட்டும், இந்த டெஸ்ட் போட்டி ஆகட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கோலி, ரோஹித் சர்மா இருக்கிற அந்த அக்ரஸிவே வேறு மாதிரி இருக்குங்க. அவங்க இல்லாத ஒரு போட்டி ஏதோ ஒரு போட்டியாக இருக்குது அப்படின்பது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. தல தோனி அவர்களும் அதே மாதிரி தோனி அவர்கள், ரோஹித் சர்மா, விராட் கோலி அவர்கள் இல்லாத ஒரு போட்டியாக இருக்காது அப்படின்னு ரசிகர்கள் யாருமே இப்போ பார்க்குறதே விட்டுட்டாங்க. பட் இப்போது ஓடிய தொடருக்கு மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தொடர் எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு விருந்தாக இருக்க போகுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ஸோ ரோஹித் சர்மாவுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது, கிங் கோலி அவருடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ கோலியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருங்க வைஸ் கேப்டனுங்க. இந்த தொடருக்கு வந்து வைஸ் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரை நியமிச்சிருக்காங்க. ஸோ அக்ரஸிவான பேட்டருங்க, செம்ம குவாலிட்டியான பிளேயர்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அவர் ஒர்த்தாக ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்ட போகிறாரு. நம்ம கிளாசிக் KL ராகுல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை வந்து ப்ளே பண்ண போகிறாரு ஆஸ்திரேலியாவில். கண்டிப்பாக இவருக்குன்னு ஒரு தனி ரோல் இருக்குது, வேறு மாதிரியான ஒரு ஹிட்டிங் இருக்குது. ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க, நல்லா செஞ்சுரி அடிச்சிருக்காரு, டெஸ்ட் போட்டியில் நல்ல ஃபார்ம்லையும் இருக்கார். கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் இவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய இன்னிங்ஸை பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டுங்க, ஹார்திக் பாண்டியாவும் இன்ஜுரியில் இருக்கார். ஸோ ரவீந்திர ஜடேஜாவும் இந்த ஸ்குவாடில் வந்து அவங்க எடுத்தே வரல. ஏன் வந்து அவரை புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான பிளேயர் ரவீந்திர ஜடேஜா. ஓடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவரை வந்து ஓரம் கட்டுறாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஸோ அக்சர் பட்டியல் இந்த இடத்துல இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்துக்கு நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து ஆஃப் ஸ்பின்னர் கண்டிப்பாக வேணும். அதனால தான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிளேயருங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இவர் மீது இருக்குது. ஸோ அடுத்து சைனாமேன் பவுலர் குல்தீப் யாதவ் இந்த ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலருங்க. மீண்டும் முகமது சிராஜ் வந்து அணிக்குள்ளே வந்திருக்காருங்க. கண்டிப்பாக செம்மங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிய கோப்பையிலே ஆகட்டும், சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலே ஆகட்டும், ஸோ அவர் வந்து ஆசிய கோப்பையில் பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆசிய கோப்பையில் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஃபைனல்லையும் நல்லா போட்டார். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நல்லா போடுவார்னு எதிர்பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்குவாடில் எடுக்கல ரோஹித் சர்மா. இப்போ அவருக்கு ரிவெஞ்ச் கொடுத்து இப்போ முகமது சிராஜை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செம்ம மூவ், கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் இவரை போடுவாங்களா இல்லை பும்ரா வந்து ஸ்குவாடில் இருப்பாரா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா முக்கியமான ரோலுங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மீண்டும் கம்பேக் பண்ணியிருக்காரு. டெஸ்ட்லையும் செம்மையாக போட்டுட்ருக்காரு. ஸோ இங்கேயும் நல்லா போட்டுட்ருக்காரு. ஒரு ஆப்ஷன் நல்லா பவுலராக சமியும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பும்ரா அந்த ஆப்ஷன் இருப்பார் அப்படின்றதுனால ஸோ இவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா பிச்சில் கண்டிப்பாக இவருக்கு நல்லா சப்போர்ட் இருக்குன்றதுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பிளேயிங் லெவலில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு யாராச்சும் இந்த ஸ்குவாடில் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிளேயிங் லெவலில் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.